ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹ. நாராயண குரு அகில குரு பகவன் நமஸ்தே. நம்ம 5வது தசகத்தில் விராட் புருஷ உற்பத்தின்ற தசகம் ஸ்லோகங்களை பார்த்துட்டே வரோம். இதில் 3 ஸ்லோகங்களுக்கு பாஷ்யம் பார்த்தோம். இப்போ 4வது ஸ்லோகம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்ட வபுஷா சாக்ஷூதி கீதோ பவான் பேதைஸ்தாம் பிரதிபிம்பதோ விபிசிவான் ஜீவோபி நைவாபரஹ காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சா கலு புத்தி தத்வம் அஸ்ருஜத் யோசௌ மஹார் யுஸ்யதே. அப்பா, மாயை உன் பக்கத்தில் தான் இருக்குது, உன் சந்நிதியில் தான் இருக்குது. ஆனாலும் அதோட கலவாத ஸ்வரூபத்தோடு நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு சாட்சின்னு சொல்லப்படுறீர். அந்த மாயையில் பிரதிபிம்பமாக பேதம் போல் தோன்ற ஜீவனும் நீங்கள் தான், அது வேறு கிடையாது. உம்மால் ஏவப்பட்டு காலம் கர்மம் ஸ்வபாவம்ன்ற வகையில் விளங்குறதும் அந்த மாயை தான். அதுவே தான் தானாகவே புத்தி தத்துவத்தை சிருஷ்டிச்சுருக்கு. அந்த புத்தி தத்துவம் தான் மகத்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மாயையில் பிரதிபிம்பமாக நீங்கள் ஜீவனாக இருக்கிறது நீங்கள் தான். அந்த மாயையினுடைய புத்தி தத்துவம் சிருஷ்டிச்சுண்ட அந்த புத்தி தத்துவம் மகத்னு சொல்லப்பட்டிருக்குன்னு இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு 2 வார்த்தைக்கான விளக்கத்தை கொடுக்குறது. அடுத்த ஸ்லோகம். தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வப்ரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமஹமிதி உத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் ச விகல்பபோதகமஹம் தத்வம் மகான் கல்வசௌ சம்புஷ்டம் த்ரிகுணைஸ்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த சிருஷ்டியில் மகத்குணம் முக்குண வடிவாக இருந்தால் கூட சத்வப்பிரதான நிலையில் இருக்குது. திரிகுணாத்மகோபி மகான் சத்வப்பிரதான ஸ்வயம், அது முக்குண வடிவத்தில் தான் இருக்குது. ஆனாலும் அந்த சத்வப்பிரதான நிலையில் இந்த சமஷ்டி ஜீவனும் நிர்விகல்பமான நான்ற உணர்வை தோற்று வைக்கிறது. அதாவது எல்லா ஜீவனுக்கும் நான் யாருன்ற உணர்வை அந்த மகத் தத்துவம் தான் கொடுக்கறது நம்மளுக்கு. அப்போது உம்முடைய ஏவுதலால் முக்குணங்களும் நிறைஞ்சிருந்தும் தமோ குணம் பிரதானமான நிலையில் ஜீவன்கிட்ட இருக்கிறதுனால அது ஸ்வஹில்பமான நான் மனுஷன் நான் மிருகம்ன்ற வேறுபாடான அகங்காரத்தை அவகிட்ட தோற்றுவிக்கிறது. அதாவது தமோ குணம் தான் எல்லா ஆன்மாக்களும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு தன்மையை நம்மக்கிட்ட இல்லாத மறைக்கிறது. நம்மளுக்கு வளர வேண்டியது என்னமோ சத்துவகுணம், நம்மளுடைய கோபம் தாபம்லாம் ராஜச குணம். தமோ குணம் தான் அறியாமல். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நான் வேற நீ வேறன்னு நினைக்கிறோம். உள்ளே இருக்கிற ஆன்மாவில் இறைவன் தான் உரையிறாருன்ற ஆன்மா தத்துவம் நமக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு ஏன் பேதம் உண்டாக போகிறது? அந்த பேதம் தான் இந்த தத்துவம் நம்மளுக்கு தமோ குணத்தை உண்டாக்குறது அப்படின்றத இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்கிறது. சோஹம் சத்ருகுண கிரமாத் த்ரிவிதிதாம் ஆசாத்திய வைகாரிகோ பூயஸ்தைஜச தாமசா விதி பவன் ஆத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரியமானினோ கிருததிசா வாதார்க்கபாஸ்யஸ்வினோ வஹ்னீந்திராஸ்யுதமித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர சாரீரகான். அப்படி ஒரு அகங்காரம் உண்டாகும் பொழுது 3 குண கிராமத்தில் வைகாரிகம் தைஜசம் தாமசம்னு அது 3 விகாரம் எடுக்கிறது. அப்போது வைகாரிக்க அதாவது சாத்விக அம்சத்தில் திசைகள் வாயு சூரியன் வருணன் அஸ்வினி அக்னி இந்திரன் விஷ்ணுமித்ரன் பிரஜாபதி சந்திரன் பிரம்மா ஸ்ரீருத்ரன் க்ஷேத்ரஜன்ற இந்திரிய அபிமானி தேவதைகளை அது சிருஷ்டிக்கிறது. ஒரு இந்திரியங்களுக்கும் அபிமான தேவதைகள் இருக்குது. ஞானேந்திரிய தேவதைகள் திசைகளாகவும் அஸ்வினி வரைக்கும் ஆக 5. கர்மேந்திரிய தேவதைகள் அக்னி முதல்ல பிரஜாபதி வரைக்கும் 5. மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அபிமானி தேவதைகளா சந்திரன் பிரம்மா ருத்ரன் க்ஷேத்ரஜன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மனசுக்கு அதிபதி சந்திரன், புத்திக்கு அதிபதி பிரம்மா, அகங்காரத்துக்கு அதிபதி ருத்ரன், சித்தத்துக்கு அதிபதி க்ஷேத்ரஜன் ஆக 4 தேவதை இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தத்துக்கே இருக்குது. இதெல்லாம் தேவதைகளாக நம்மளுடைய இந்திரியங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமஹ.